ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேரு நம்ம சிந்தாமணி கல்லை பத்தி பேசும்போது அக்னி சிந்தாமணி கல்லை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல இந்த அக்னி சிந்தாமணி கல் எப்படி நம்ம போனுக்கு பின்னாடி வச்ச அந்த லைட் எப்படி அதுக்குள்ள ஒரு கல்லு ஆனாலும் அது வழியா இவ்வளோ எல்லாம் தெரியணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நீங்க பெரிய கல்லா இருந்தா எங்களால காசு கொடுத்து வாங்க முடியலங்க, சின்ன கல்லா இருந்தா எங்களால வாங்க முடியும், அதனால சின்ன கல்லை கொண்டு வந்தோம். சின்ன கல்லை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்போ அதுக்குள்ள துளைகள் எல்லாம் போடாமல் எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி சின்ன கல்லை வச்சுட்டு அதுல ஒரு பெண்டன்ட் பண்ணியிருக்கோம். என்ன, இந்த பெண்டன்ட் அணிந்து கொள்ளும் போது சிந்தாமணிகளோட எத்தனை சிந்தாமணிக்கல் வீடியோ போய் நீங்க பார்த்தா தெரியும், அத்தனை பெனிஃபிட்ஸும் இந்த ஒத்த கல்லு கொடுக்கும். இப்போ இந்த அக்னி சிந்தாமணிக்கல் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த போனுக்கு பின்னாடி சும்மா லைட் அடிச்சு இதை வச்சாலே போதும், கல்லுல ஒளி ஊடுருவி நம்மளுக்கு அத்தனை நன்மையை பயக்கும் இல்லையா? நிறைய பேரு இந்த சிந்தாமணி கல் எங்கேயே கிடைக்காது, இது வெளிய நம்ம ஏர்த்துக்கு வெளியே பூமிக்கு வெளியில இருந்து வரக்கூடிய மீட்டிராய்ட் இங்க வரும்போது அது மாறுது அப்படிலாம் சொல்றாங்க. இந்த சிந்தாமணி கல் நமக்கு அத்தனை ஆக்கர்ஷண சக்தியை கொடுக்கக்கூடியது, அவ்வளோ லக்க கொடுக்கக்கூடியது, அத்தனை தன ஆக்கர்ஷணம், பண ஆக்கர்ஷணம். நீங்க ஆன்மீகவாதியா இருந்தா உங்களுக்கான டிராவல், ஏஸ்டல் டிராவல்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மண்டலத்துல ஒரு ஒரு உலகத்துக்கு போறதுக்கான டிராவல். அதே மாதிரி இந்த சிந்தாமணி கல்லை நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், பக்திக்கு ஒப்பிடுவாங்களாம், கிருஷ்ண பக்திக்கு ஒப்பிடக்கூடிய அத்தனை அழகான ஒரு கல். இது நல்ல லக்கு ஈர்த்து கொடுக்கும், நம்மளையே ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும், பிளஸ் உங்க ஆராவை ரொம்ப அழகா பாதுகாக்கும் இது அணிந்து கொண்டாலே. ஸோ சிந்தாமணி கல்லிலேயே இது அக்னி சிந்தாமணி கல். இந்த அக்னி சிந்தாமணி கல் எப்படி கண்டுபிடிப்போம்னு இந்த மாதிரி லைட்ல வச்சு பார்த்தீங்கன்னா உள்ள லைட் அப்படியே ஊடுருவி உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா தெரியும், ஒரு லைட் இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான அத்தனை ஆக்கர்ஷண சக்தி கொண்ட இந்த சிந்தாமணி கல் பெண்டன்ட்டை அணிந்து கொள்ளும் போது உங்களுக்கு அளவில்லா செல்வம், அளவில்லா புகழ், அளவில்லா அட்ராக்ஷன், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு அளவில்லாத மதிப்பு, செல்வாக்கு. நீங்க ஆன்மீகத்துல இருந்தாலும் சரி, அந்த ஆன்மீகத்திலையும் நீங்க ஒரு ப்ரேயர்ல பண்ணும்போதோ இல்ல அந்த ஃபீல்ட்ல நல்லா இருக்கும்போதோ கண்டிப்பா சிந்தாமணி கல் அணிந்து கொள்ளணும். வட இந்தியால பல பேரு இந்த ஆன்மீகவாதிகள் பெரிய பெரிய கல்லெல்லாம் மோதிரமா போட்டிருப்பாங்க, இல்ல பெருசா இங்க பெண்டன்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு புனிதமான கல் இது நிறைய பேர் எரிக்கல்னு சொல்றாங்க, ஏன்னா மேல இருந்து விழுது இல்லையா, அதனால அப்படி சொல்றாங்க. அப்படி ஒரு பாசிட்டிவ் கல், பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கும். இதை பெண்டன்ட்டா அணிந்து கொள்ளும் போது நாமுமே ஒரு ஆக்கர்ஷணம் கொண்ட ஒரு நபரா மாறிவிடும்.